தரம் 9 மாணவர்களே, தரம் 9 மாணவர்களில் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 6வது பாடம் அச்சரகணித கோவைகளின் காரணிகள். எனவே இந்த அச்சரகணித கோவைகளின் காரணிகள் என்ற பாடத்தில் நீங்கள் கட்டாயமாக காரணிப்படுத்தல் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். காரணிப்படுத்தல் தெரிவதற்கு மிக முக்கியமானது என்னென்னு கேட்டால், பொது காரணிகளில் பெரியது என்ன என்பதை கண்டறிவதற்கு நீங்கள் முயற்சிக்கணும். அதில் முதலாவது கேள்வியாக சில கேள்விகள் நான் தந்திருக்கிறேன். அதில் முதலாவது 9x சக 27. எனவே இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது ரெண்டிலையும் பொதுவாக எடுக்கக்கூடிய அல்லது பொது காரணிகளில் பெரியது எது என்று பார்த்தால் 9 தான் பொது காரணிகளில் பெரியது. எனவே 9 நாங்கள் பொதுவாக எடுக்கும் பொழுது 9xஐ 9ஆல் பிரிச்சன்னு சொன்னால் x மட்டும் மிச்சம். அதே போல 27 9ஆல் பிரிச்சா 3 முறை. இதுதான் அதில் காரணியாக அமைகின்றது. இந்த கேள்வியில காரணி. அதே போல இதுல காரணி நாங்கள் பார்க்கும் பொழுது 9 6 18 இந்த 3 இலக்கங்களுக்கும் பொதுவான காரணியாக காணப்படுவது 3. எனவே நாங்கள் 3 பொது காரணியாக எடுத்தோம் சொன்னால் 9 3ஆல் பிரிச்சா 3, அதே போன்று 6x 3ஆல் பிரிச்சா 2x, சக இருக்கிறதுனால சக, இந்த இடத்துல சய இருக்கிறதுனால சய, 18 3ஆல் பிரிச்சா 6y. இதுதான் இதுல காரணியாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று இதுல நாங்கள் காரணிப்படுத்தும் பொழுது அதாவது இதுல 4 கணியங்கள் காணப்படுகின்றன. இதுல காரணிப்படுத்தும் பொழுது நாங்கள் 2 கணியங்களாக காரணிப்படுத்த வேண்டும். அப்ப 2 கணியங்களாக காரணிப்படுத்தும் பொழுது இது ரெண்டிலையும் இருந்து நாங்கள் பொதுவாக எடுக்கக்கூடியது ax a-ஆல பிரிச்சா x மட்டும் மிச்சம். அதே மாதிரி a-ஆல பிரிச்சால் y மாத்திரம் மீதியாக காணப்படும். அதே போல இது ரெண்டிலையும் இருந்து எங்களுக்கு சக 4 பொது எடுக்கலாம். 4x 4ஆல பிரிச்சா x மிச்சம், 4y 4ஆல பிரிச்சால் y மிச்சம். இப்ப பாருங்க, இங்கே 2 அடைப்புகளும் ஒரே மாதிரி காணப்படுவதன் காரணமாக x சக y என்ற அடைப்பை நாங்கள் பொது எடுத்தோம் சொன்னால், இது அவலத்திலையும் இருந்து நாங்கள் அடைப்பை பொதுவாக எடுத்தோம் சொன்னால் இந்த இடத்துல a மாத்திரம் மிச்சம். சக இந்த சக xy 4 அடைப்பு xy x சக y-ஆல பிரிச்சோம்னு சொன்னால் இந்த அடைப்பு முன்னால வந்துருச்சு, இந்த 4 மட்டும் மிச்சம். ஆகவே இதுதான் எங்களோட காரணியாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இதை காரணிப்படுத்த தெரியுமாக இருந்தால் இதையும் அதற்கு அடுத்தபடியாக காரணிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் இங்க உங்களுக்கு 4 கணியங்கள் காணப்படுவதனால 2 கணியங்கள்ல இருந்து நாங்கள் பொது காரணிகளை வேறாக்கிறோம். இங்க எங்களுக்கு ஒரு இது காரணிப்படுத்துறதுக்கு ஒரு இலக்கம் போதாம இருக்கு. அதாவது 3 கணியங்கள் தான் காணப்படுது. 3 கணியங்கள் காணப்படுவதனால இதை நாங்கள் 4 கணியங்களாக மாற்றினால்தான் எங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும். அப்ப நாங்கள் என்ன தெரியுமா செய்யலாம், நடுவில் இருக்கிற கணியத்தை நாங்கள் 2 கணியமாக உடைச்சிருக்கலாம். அது நாங்கள் நினைச்ச மாதிரி உடைக்க முடியாது. அதை உடைக்கிறோம் என்ன செய்யணும்னு கேட்டால் 2 இலக்கங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த 2 இலக்கங்களை பெருக்கினால் இந்த இடத்துல வரக்கூடிய இலக்கமாகவும், அந்த 2 இலக்கத்தை கூட்டினால் இந்த இடத்துல வரக்கூடிய இலக்கமாகவும் இருக்கும். ஆகவே அப்படி வரக்கூடிய இலக்கமாக இருந்தால் அது 2 3 இருக்கும். எனவே அந்த 2 3 நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த நடுவில் இருக்கிற 5x 2x சக 3x எங்களுக்கு எழுதலாம். அதாவது இந்த 3 கணியங்களை இப்ப 4 கணியங்களாக உடைச்சிருக்கிறோம். நடுக்கணியத்தை 2 கணியமாக உடைச்சிருக்கிறோம். இது அப்படியே இருக்குது, இது அப்படியே இருக்குது. நடுக்கணியத்தை 2 இலக்கமாக உடைச்சிருக்கிறோம். இப்ப எங்களுக்கு 4 கணியத்திலையும் இருந்து இது 2லையும் இருந்து எங்களுக்கு x பொது எடுக்கலாம். x பொது எடுத்தால் இங்க x மிச்சம், சக 2x x-ஆல பிரிச்சா 2 மிச்சம், சக இது 2லையும் இருந்து எங்களுக்கு 3 பொது எடுக்கலாம். பொது எடுத்தால் 3x 3ஆல பிரிச்சால் x மிச்சம், 6 3ஆல பிரிச்சா 2 மிச்சம். இப்ப பாருங்க, 2 அடைப்புகளும் ஒரே மாதிரி காணப்படுகின்றது. ஆகவே x சக 2 என்ற அடைப்பு நாங்கள் பொதுவாக எடுத்தோம் சொன்னால் இங்க x மிச்சம், இங்க சக 3 மிச்சம். இதுதான் இதுல காரணியாக காணப்படுகின்றது. எனவே உங்களுக்கு இந்த காரணிப்படுத்தல இந்த வகையும் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டால், நடு இலக்கத்தை 2ஆக உடைச்செழுதுறது தான் இந்த கணக்கில் மிக முக்கியமான கருப்பொருளாக காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த கணக்குல இன்னும் உங்களுக்கு இந்த இடத்துல சக அல்லது சய, இந்த இடத்துல சக அல்லது சய அப்படியும் வரையலாம். அப்படி வந்தேன்னு சொன்னால் நாங்கள் பார்க்க வேண்டியது கேட்டால், உதாரணத்துக்கு இன்னொரு கணக்கு வருகின்ற x வர்க்கம் சய 5x சக சய 6.
எக்ஸ் வர்க்கம் சய 5x சய 6. இந்த காரணிப்படுத்தும் பொழுது நாங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இங்க பார்த்தா அதே சிஸ்டம் தான். பெருக்கினால் சய 6, அதே நேரம் இந்த இடத்துல சய இருப்பதன் காரணமாக வித்தியாசம் தான் நாங்க பார்க்கணும். வித்தியாசம் 5ஆக வரணும், சய 5ஆக வரணும். வித்தியாசம் 5ஆக வரக்கூடிய மாதிரியும் பெருக்கினால் 6 வரக்கூடிய மாதிரியும் உள்ள 2 இலக்கங்கள் தெரிவு செய்யுங்கள். ஆகவே அந்த இடத்துல மாதிரி இங்க வராது. இங்க நம்பர்கள் வித்தியாசம், அதாவது எக்ஸ் வர்க்கம் 6x 1x சய 6. இந்த இடத்துல நாங்கள் குறியீடுகள் போடும் பொழுது இங்க சய இருப்பதனால பெருசிக்கு சய சின்னதுக்கு சக என்று வரக்கூடிய மாதிரி போட வேண்டும். இப்ப பாருங்க 5x நாங்க 2 இலக்கங்கள் 2 கணியங்களாக உடைச்செடுத்துட்டோம். இப்ப ஏனைய 2 அப்படியே காணப்படுது. இப்ப என்ன செய்யலாம், இது ரெண்டிலிருந்து x பொதுவெடுத்தால் இங்க x மிச்சம் சய இங்க 6 மிச்சம். அதே மாதிரி இது ரெண்டிலிருந்து பொதுவெடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதனால ஒன்றை பொதுவெடுக்கிறேன். ஒன்றை பொதுவெடுத்தா இங்க x மிச்சம் இங்க சய 6 ஒன்றால பிடிச்சா 6. உங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டம் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது x சய 6 என்ற கணிதத்தை பொதுவெடுத்தோம்னு சொன்னால் இங்க x மிச்சம் இங்க சக 1 மிச்சம். எனவே இதுல காரணி இதுவாக காணப்படுகின்றது. எனவே இந்த 2 கணக்கிலிருந்து உங்களுக்கு தெரியக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன கேட்டால், இந்த இடத்துல சய வந்தால் நாங்க பார்க்கணும், நாங்க தெரிவு செய்த 2 இலக்கத்திலையும் குறியீடுகள் மாறி காணப்படும். இந்த இடத்துல சய வந்தால் கட்டாயமாக குறியீடுகள் மாறி காணப்படும். அதே நேரம் இங்க சய வந்து இங்க சய வந்தால் அப்படி நாங்க மாறி குறியீடுகள் மாறி உள்ள 2 இலக்கங்கள்லையும் பெரிய இலக்கத்தில் குறியீடுகள் இந்த இடத்துக்கு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல சக வந்தால் கருத்து என்னன்னு கேட்டால், நாங்கள் தெரிவு செய்கிற 2டையும் குறியீடுகள் வந்து ஒரே குறியீடுகளாக காணப்படும். ஒரே குறியீடு சொன்னால் அது 2மே சகவாகவும் இருக்கலாம், 2மே சயவாகவும் இருக்கலாம். அதை தீர்மானிக்கிறது இந்த இடத்துல உள்ள குறியீடு வச்சு. இங்க சக வந்து இந்த இடத்துல சய வந்திருந்தால் நாங்கள் தெரிவு செய்கிற 2மே சய கொண்ட நம்பர்ஸ்களாக காணப்படும், சய குறியீடுகளை கொண்ட இலக்கங்களாக காணப்படும். இந்த இடத்துல சக வந்திருந்தால் நாங்கள் தெரிவு செய்கிற 2மே சகவாக காணப்படும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த பயிற்சியை செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். அடுத்ததாக காரணிப்படுத்தல் அடுத்த கடைசி கட்டம் எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம். உங்களுக்கு தெரியும் எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் என்றால் அதுல காரணி வந்து இந்த 2ஐயும் ஒரு முறை கூட்டி எழுதணும், அதே மாதிரி ஒரு முறை கழிச்சு எழுதணும். இதுதான் இதுல காரணியாக காணப்படுகின்றது. எனவே இந்த வகையில் இன்னொரு கணக்கு எடுத்து பார்ப்போம். 4x வர்க்கம் சய 9 y வர்க்கம். இதை நாங்கள் காரணிப்படுத்துறதாக இருந்தால் இதை முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் 2இன் வர்க்கம் எக்ஸின் வர்க்கம், அதாவது 2இன் வர்க்கம் எக்ஸின் வர்க்கம் முதலாவது போட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு சய 9 எங்களுக்கு 3இன் வர்க்கம் y வர்க்கம் எங்களுக்கு போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறு எழுதினதன் பிறகு எங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் இதை நான் இன்னும் எழுதுறேன். 2x முழுவதின் வர்க்கம் போடலாம், சய இதை எங்களுக்கு 3y முழுவதின் வர்க்கம் போடலாம். இப்ப என்ன செய்யலாம்னு கேட்டால் இதை எங்களுக்கு இது மாதிரி காரணிப்படுத்தலாம். இங்க நான் எழுதியிருக்கிறேன், இது மாதிரி உங்களுக்கு காரணிப்படுத்தலாம். வர்க்கங்கள் இதுக்கும் வர்க்கம் வந்து சய வந்திருந்தால் இதை நாங்கள் எப்படி எழுதினோமோ காரணிப்படுத்தி அதே மாதிரி இதையும் உங்களுக்கு எழுதலாம். எழுதினால் 2x சக 3y, அதாவது ஒரு முறை கூட்டலாகவும் 2x சய 3y ஒரு முறை கழித்தலாகவும் உங்களுக்கு எழுதலாம். எனவே இந்த 2 உதாரணங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த 2 உதாரணங்களை நீங்கள் அவதானிப்பதற்காக உங்களுக்கு இந்த பயிற்சி, அதாவது கடைசி பயிற்சி சரி சம்பந்தமான பயிற்சிகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எனவே அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்வதற்காக இந்த பகுதியில் விளக்கங்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நான் ஏற்கனவே கூறிய 4-5 உதாரணங்களையும் நீங்கள் தெளிவாக விளங்கியிருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். எனவே அந்த உதாரணங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டதன் பின்னர் உங்களோட பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளையும் நீங்கள் செய்து மேலதிக பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு இந்த பாட சம்பந்தமான பூரண அறிவை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பாடத்தில் இருந்து நான் தற்பொழுது விடைபெறுகின்றேன். அதே நேரம் இந்த பாடத்தை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் அவதானித்ததன் பிறகு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.
தொடர்ந்தும் உங்களுக்கு வீடியோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த பாடத்திலிருந்து இன்று விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ வெரி மச்.